everybody. கூலி 20,000 பிளஸ் டிக்கெட் சோல்ட் அவுட் யூஎஸ்ஏவில் மற்றும் ஆடியோ லான்ச் ரெடி கெட் ரெடி அப்படின்னு தெரிக்க விட்ட சன் பிக்சர். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துடைய டிக்கெட் புக்கிங் அமெரிக்காவில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அமெரிக்காவிலேயே பட்டையை கிளப்பிட்டு இருக்குங்க. என்னங்க இது, என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு மிரண்டு போயிருக்காங்க. 20,000 டிக்கெட்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. இது படம் வர்றதுக்கு இன்னும் 10-15 நாள் கிட்ட இருக்கு. அதுக்குள்ள 20,000 டிக்கெட் சோல்ட் அவுட். இதெல்லாம் சாதனை மேல் சாதனை. கபாலியுடைய சாதனையை இது வரைக்கும் யாராலையும் முறியடிக்க முடியல. கண்டிப்பா தலைவருடைய கூலி படம் தான் முறியடிக்கும் அப்படின்னு இப்ப எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இப்போ வசூல் வேட்டையில சும்மா மரணமாஸ் காட்டிட்டு வர்றாரு கூலி. இப்போ அதிரடியா பாத்தீங்கன்னாக்கா 20,000 பிளஸ் டிக்கெட் சோல்ட் அவுட் ஆயிருக்கு தான் இப்போ வந்திருக்கு. ஏன்னா இப்போ ஆல்ரெடி 367 லொகேஷன்ல இப்போ டிக்கெட் புக்கிங் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. அடுத்தடுத்து இப்போ முன்னேறிக்கிட்டே இருக்காரு கூலி. முன்னாடி எல்லாரும் சொன்னாங்க கூலி படத்துக்கு தேட்டரே கிடையாது, எல்லாமே வார் 2 பிடிச்சாச்சுன்னு. எங்க பிடிச்சாச்சு? வார் 2 டிக்கெட் ஓபன் பண்ணியாச்சு. என்ன ஒரு தகவலையும் காணா. எவனும் சீண்டல போல இருக்கு. ஆமா, எல்லாருக்கும் ஒரு ஏமாற்றம் தான் வார் 2ல. உங்களுக்கே தெரியும், ஃபைட்னா கொஞ்சம் டெக்னாலஜி நல்லா இருக்கணும், அது விஎஃப்எக்ஸ் ரொம்ப போர் அப்படின்னு எல்லாருமே வச்சு செஞ்சுட்டாங்க. அதனால யாருமே அதுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டல. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கூலிக்கு தான் இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்? முதல் ரீசன், தலைவருடைய படம் என்னைக்கும் தோல்வி அடையாது அதுன்றது அவங்களுக்கு உறுதியாயிடுச்சு. அதனால தலைவர் படத்துக்கு தான் எல்லாருமே பார்க்க விரும்புவாங்க. ரெண்டாவது பட்சத்தில் வார் படத்தை பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எது எப்படியோ இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் யூஎஸ்ஏல 20,000 பிளஸ் டிக்கெட்டு விற்பனையாயிருக்கு. இது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இப்போ 5-6 கோடியை தாண்டி போயிடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா படமே ரிலீஸ் ஆகல, பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. இது யூஎஸ்ஏல மட்டும்தான். இன்னும் ஓவர்சீஸ்ல ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மலேசியாவிலையும் இப்போ பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு. டிக்கெட் ஓப்பன் பண்ணியாச்சு. கூடிய விரைவில் இந்தியாவில் டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. கேரளாவில் அதுக்குள்ள சோல்ட் அவுட் அப்படின்னு எல்லாரும் இப்போ போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படி எல்லாம் மரணமாஸ் காட்டிட்டு இருக்காரு தலைவர் அப்படின்றத சொல்லவே தேவையில்ல. சில விஷயங்கள் சொல்றாங்க ஹைப் இல்லை பைப் இல்லைன்னு. எதுவும் இல்லை, ஆனா டிக்கெட் விற்பனை ஆகுதா, எங்களுக்கு அது போதும் அப்படின்னு தலைவரின் சொந்தங்கள் கொண்டாடி தீர்த்துக்கிட்டு. ஆடியோ லான்ச் நேரு இண்டோர் ஸ்டேடியத்துல நடக்குது அப்படின்றத தெல்ல தெளிவாக இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. எல்லாம் அவுட்டோர்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் உண்மைதான், முன்னாடி அவுட்டோர் தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இப்போ மழை அடிக்கடி ஈவினிங் டைமில் வர்றதுனால அது பிரச்சனை ஆகிடும். அதனால இண்டோர்லேயே வச்சுக்கிட்டாங்க. இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா கூலி அன்லீஸ்டு இப்போ அந்த ஃபங்க்ஷனை ஒரு மிரட்டலான ஃபங்க்ஷனாக நடத்த போகிறாங்க. இது ஆடியோ லான்ச் இல்லை, அதுக்கு மேலே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லை, அதிரடியாக பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் ஒன்று வெளியிட்டு அன்னைக்கு அதாவது ஆகஸ்ட் 2 பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டேஜ் பாருங்க ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத அவங்க இப்போ வீடியோ வெளியிட்டு ரசிகர்களை குஷிப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு போய் பார்க்கலாம். இப்போ யாரெல்லாம் கெட் ரெடி ஆகிட்டீங்க, யாரெல்லாம் ஆடியோ லான்ச்சுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க, டிக்கெட்லாம் வாங்கிட்டீங்களா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். இதை பாருங்கள், அவங்களே சொல்லியாச்சு. இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னாக்கா தலைவருடைய கூலி படத்துடைய ட்ரெய்லர் அன்னைக்கே ரிலீஸ் ஆகுது அப்படின்னு ஒரு போஸ்ட் ஒன்று வெளியிட்டாங்கப்பா. என்ன மாதிரி இருக்காரு தலைவர், அப்பா சான்ஸே இல்லைப்பா. எங்க பாரு, குழந்தை போல சிரிப்பு, என்ன கியூட்டான ஒரு போஸ்டர் பா. இதுவே போதும் லோகேஷ் கனகராஜ், இதுக்கே நாங்க ஃபிளாட். சத்தியமா சொல்றேன், வேற எந்த நடிகருக்கும் இந்த சாத்தியம் இல்லை. ஒரு 75 வயசான ஒரு மனிதருக்கு இப்படி ஒரு கியூட் லுக்கு வருமா சொல்லுங்க? என்னத்தான் சில நடிகர்களுக்கு மேக்கப் போட்டாலும் காட்டி கொடுக்கும். பாருங்க, இந்த போஸ்டர் தான் செம மாசா இருக்கு இல்லைங்களா? இதுல தலைவருடைய லுக்கு எல்லாத்தையும் நான் தனித்தனியா போட்டிருக்கேன், நீங்க பார்க்கலாம். தலைவர் நடந்து வர அந்த ஸ்டைலா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கக்குள்ள 1000 கோடி என்ன 2000 கோடி பார்சல் ரெடியா எடுத்து வைப்பா அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு மாஸ் லுக்கு யாரும் கொடுக்க முடியாது. அது தலைவர் ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அப்படின்னு நான் சொல்றேன். உங்களுடைய மாற்று கருத்து ஏதாவது இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ அமெரிக்காவில் 20,000 டிக்கெட் பார்த்தீங்கன்னாக்கா சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. 20,000 பிளஸ் டிக்கெட், அதுக்கு மேலே தான் இன்னும் டிக்கெட் புக்கிங் ஆகிட்டு தான் இருக்கு. இன்னும் ஸ்கிரீன்ஸ் ஆட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே நண்பர்களே, நீங்க தலைவருடைய கூலி படத்துக்கு எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதை டச் பண்ணீங்கன்னா போதும். 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ஃபர்ஸ்ட் ஆல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.